வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் இருக்கு இல்லையா? ஸோ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் அப்படின்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, சினிமாக்கள்ல எல்லாம் வர மாதிரியே தமிழ்நாடு போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியில் இறங்கி ஒரு கண்டெய்னரை சேஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம 6 கொள்ளையர்களை ஒருத்தனை பார்த்தோம் அப்படின்னா என்கவுண்டர் பண்ணி கைதும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மத்தியானத்துல வந்து ரொம்ப பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு திருச்சூர் இருக்கு இல்லையா? ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர்ல இருந்து 3 ஏடிஎம்ஸை கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போற வழியில தான் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வச்சு லாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்த லாரி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் நம்பரை கொண்ட லாரியா இருந்தாலும் இந்த கொள்ளையர்கள் எல்லாமே ஹரியானாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பலருமே வந்துட்டு தீரன் அதிகாரம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்தினுடைய ரெஃபரன்ஸை வச்சு தமிழ்நாடு போலீஸ் இப்படி அதிரை காட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, இந்த வழக்கு தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து வந்துட்டு கேரளா இருக்கு இல்லையா, கேரளால இருக்கக்கூடிய திருச்சூர்ல அது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜோனூர் அப்படின்ற பகுதியில் ஆரம்பிச்சோம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐல இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் அப்படின்றதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்கிறாங்க முதல் ஏடிஎம்ல. அதுக்கு அடுத்தடுத்து இன்னும் மற்ற 2 எஸ்பிஐ ஏடிஎம்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கேங் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 65 இருந்து 70 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றத கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க தப்பிச்சு வராங்க. பாலக்காடு இருக்கு இல்லையா, ஸோ பாலக்காடு டோல்கேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் நிக்காமையே வருது. இதனால அங்க இருக்கக்கூடிய போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆந்திராவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாநிலங்களுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா மெசேஜ் அப்படின்றத பாஸ் பண்றாங்க. சந்தேகத்துக்கிடமான வகுதியில் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் வந்துச்சு அப்படின்னா அதை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா விழிப்போட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மெசேஜ் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் பகுதியில் ஒரு டோல்கேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்னரை லாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பச்சாம்பாளையம் அப்படின்ற பகுதியை தாண்டி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க மேலே மோதுற மாதிரி போகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய காரு, பைக்ஸு இது எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அது நிற்காம போய்கிட்டே இருக்கு. இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த குமாரபாளையம் பகுதியை சேர்ந்த காவல்துறை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தகவல் அப்படின்றத பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்துட்டு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போகுது, பட் ஸ்டாப் பண்ண எங்களால் முயற்சி பண்ணி முடியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆக்ஷன் எடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அதை சேஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வராங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த கண்டெய்னருக்கு குறுக்க வந்துட்டு காரை போட்டு எப்படியாவது கண்டெய்னர் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போலீஸ் மேலேயும் அந்த கண்டெய்னர் மோத வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ சுதாரிச்சுக்கிட்ட போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல் எடுத்து அடிக்கிறாங்க. இதுல அந்த டிரைவர் பார்த்தோம் அப்படின்னா நட் ரோட்ல வண்டியை விட்டுட்டு இறங்கி ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கு, தீவிரவாதிகள் இருக்காங்களா இல்ல பயங்கரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கைகளில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாததுனால பார்த்தோம்னா உடனடியா ஒரு அதிரடி படை அப்படின்றது வந்துட்டு அங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதிரடி படை வந்ததுக்கு அப்புறமா சுத்தி பொதுமக்கள்லாம் கூடிடுறாங்க. பட் அந்த இடத்துல ஓபன் பண்றது இருக்கு இல்லையா அது சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா உள்ள யார் இருக்காங்க, என்ன மாதிரியான வெப்பன்ஸ் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல அப்படின்றதுனால ஒரு காட்டு பகுதிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா அந்த காட்டுக்குள்ள வச்சு அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா உள்ள கிட்டத்தட்ட 6 கொள்ளையர்கள் இருந்திருக்காங்க. யுனோவா கார் ஒன்றும் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் பிளேட் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற முயற்சி பண்ணும்போது அவங்க கிட்டையும் ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள தாக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளையர்கள் எல்லாரும் முயற்சி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வேற வழி இல்லாம என்கவுண்டர் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அதுல ஒரு கொள்ளையன் பார்த்தோம் அப்படின்னா சம்பவம் இருக்கு இல்லையா அங்கேயே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற 2 பேத்துக்குமே இந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தோம் அப்படின்னா காயம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. வழியில டிரைவர் இருக்கான் இல்லையா அவன் பாதியிலே இறங்கி ஓடினதுனால ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாரு. மொத்தமா இந்த கேங்ல பார்த்தோம் அப்படின்னா 7 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் தப்பிச்சு போனது, ஒருத்தர் என்கவுண்டர்ல செத்தது போக மீதி 5 பேரா பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி முனையில கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த பகுதி மக்கள் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அது கைப்பற்றப்பட்டதுல இருந்து எக்கச்சக்கமான வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்றதும்
ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அதிரடியான பாணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தமிழ்நாடு போலீஸ் எடுத்திருக்கிறது அப்படின்றது பல தரப்புல இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா பாராட்ட வாங்கி கூச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போலீஸ் அப்படின்னா சினிமா இருக்கு இல்லையா, சினிமாவில் மட்டும்தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க, இல்லைன்னா இப்பெல்லாம் சேஸ் பண்ணி போய் பிடிப்பாங்க, மற்ற இடத்துலலாம் 50-100 கொடுத்தா வாங்கிட்டு விட்டுருவாங்க அப்படின்ற சாதாரண டாக் பார்த்தோம் அப்படின்னா இருந்துகிட்டே தான் இருக்கு. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி சின்சியரா இருக்கக்கூடிய போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய விதமா நாமக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிரடி என்கவுண்டர் பண்ணப்பட்டு கொள்ளையர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் கட்ட விசாரணையில பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஹரியானாவை சேர்ந்த ஒரு கேங் தான் இவங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த சந்தேகத்துல அந்த கண்டெய்னர் வந்து சேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர், அது மட்டும் இல்லாம ஜோனூர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய 3 ஏடிஎம்மையுமே அவங்க தான் கொள்ளையடிச்சிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கேரளாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதிவிரைவுப்படை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக ஆக்ஷன் எடுத்ததா இருந்தாலும் சரி, இல்லை உயிரை பணைய வச்சு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். 6 பேர் உள்ள இருக்காங்க, அவங்க கையில என்ன வெப்பன்ஸ் இருந்துச்சு எதுவுமே இன்னும் சரிவர தெரிய வரல. அவங்க பதிலுக்கு அட்டாக்ஸ் அப்படின்றதும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அட்டாக் பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா தவமணி, ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸ்க்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு அந்த கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிச்சிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, முன்னாடியே சொன்ன மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்று, அந்த மாதிரியான திரைப்படம்லாம் வரும்போது நம்ம ஒரு படத்தில் பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ கூஸ் பம்பாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நேராக நடந்திருக்கிறது அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாஸ் பார்க்கக்கூடியவங்க, யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கடந்த ஒரு 6 மாதத்தில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேற லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தினம் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம்லேயே இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேயே இருந்தாலும் சரி, தினம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு ரவுடிக்காவது பார்த்தோம் அப்படின்னா கை கால் வந்துட்டு வலிக்கு விழுந்து உடஞ்சிருது. அப்படி இல்லை அப்படின்னா என்கவுண்டரில் சுடப்படுறது அப்படின்றதும் இருக்கு இல்லையா. பல அதிரடியான முடிவுகள் அப்படின்றத தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவுடிகளுக்காக இருந்தாலும் சரி, கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பீதியை கடந்த 6 மாசத்துல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். இது சென்னையில் மட்டும் கிடையாது, புதுக்கோட்டையாக இருந்தாலும் சரி, சேலம் இருக்கு இல்லையா, சேலமாக இருந்தாலும் சரி, திண்டுக்கல்லாக இருந்தாலும் சரி. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நான் தான் பெரிய ரவுடி, இனிமேல் எல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்ட ரவுடி இருக்காங்க இல்லையா, ஐ மீன் சாதாரண ஆளா இருந்தாலும் ரீல்ஸ்ல தன்னை ரவுடியா காட்டிக்கிட்டவங்களை கூட பார்த்தோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி முறையான நடவடிக்கை எடுக்கிறது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாமூல் கேட்கறது, கடை அடைச்சு உடைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு காலை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 6 மாசத்துல தமிழ்நாடு காவல்துறையுடைய சம்பவங்கள் அப்படின்றது தினம் ஏதாவது ஒரு மூலையில நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த லிஸ்ட்ல இது ஹைலைட்டா இப்போ ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாடு போலீஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.